திமுகவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்களும் தானே 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிற மின்சார கட்டணத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தானே இந்த சொத்து வரி உயர்வால் பாதிக்கப்பட்டு வாடகை வீட்டிலே குடியிருக்கிறவன் வாடகை ஏறி ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் செலவழிக்க முடியாமல் திணறுவது எங்களுக்கு மட்டுமில்லை, திமுக காரருக்கும் அதே நிலைமைதான் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்கள் என்று சொல்லி இவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற திட்டங்களில் ஏதாவது ஒன்று எங்கேயாவது நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த திட்டமாவது உண்மையிலேயே முழுமையாக இவர்கள் சொன்னபடிக்கு மக்களை போய் சேர்ந்த திட்டங்களா? 80 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக சொல்லி பேசுகிறார். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 100 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்ததை நிறைவேற்றிவிட்டோம் என்று அவர் பேசினார். பிறகு கொஞ்ச நாள் கழித்து 60 என்றார்கள், 80 என்றார்கள், 75 என்றார்கள். எனவே அவரவர் வசதிக்கு ஏற்றபடி ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்களே ஒழிய இந்த எத்தனை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று கேட்கிறோமே, சட்டமன்றத்துக்குள்ளும் கேட்கிறோம், சட்டமன்றத்துக்கு வெளியே கேட்கிறோம், கொடுத்த பாடில்லை, கொடுக்க முடியாது.